Well viewers, you are all fine now. With love and respect, we welcome one and all for this program. இப்போ சில எபிசோட நம்ம 4 letter words பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போட் இல்லையா? போட்டுன்றது மீடியம் சைஸ்ட், சரிங்களா? இந்த கிராமங்களில் பார்த்துருப்போம், இல்லை இந்த காவேரி ஆறு சைடு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரின்னு சொல்லுவாங்க. பரிசலுக்கு வந்து ஃபெர்ரி, FERRY ஃபெர்ரி, சரிங்களா? பெருசாக இருக்கிறது தான் ஷிப்பு, சரிங்களா? ஒரு ஷிப்புக்கு எப்படி கேப்டன் முக்கியமோ அதே மாதிரி நம்ம இதுக்கும் we should have a captain for our life. We are a captain. We are our captain, சரிங்களா? ஸோ அந்த ஷிப்பை யார் கண்ட்ரோல் பண்ணுறா? அந்த கேப்டன், அந்த லீடர். அந்த மாதிரி நாமளும் we should lead a wonderful life. We being a captain for us, அந்த மாதிரி ஆட்டிடியூடில் சொல்கிறோம். ஸோ இந்த ஃபெரின்னு ஒன்று ஒரு சின்ன கதை ஞாபகம் வருது. ஒரு ரிமோட் ஐலண்ட் மாதிரி இருக்குது, சுற்றிற வாட்டர், அதில் ஒரு 1000 பேர் அங்கே வசிக்கிறாங்க. ஜஸ்ட் விஷுவலைஸ் பண்ணிக்கங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எதுக்கு சொல்கிறோன்னா, there is no parity between rich and poor or high or low. ஸோ எதுக்கு இதை சொல்கிறோன்னா, அந்த ஆட்டிடியூடுக்காக சொல்கிறோம். ஸோ அந்த ஐலண்டு வந்து ஐலண்டுறதுன்னு சரௌண்டட் பை ஆல் சைட்ஸ் வித் வாட்டர் ஐலண்ட். ஸோ அந்த ஐலண்டில் 1000 குடும்பம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் பணக்காரராக இருக்கார். அவரோட தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கு அனுப்புகிறாரு. கிராமத்துலேருந்து கொஞ்சம் பெரிய சிட்டின்னு வச்சுக்கோங்க, அப்படி அனுப்புகிறாரு. அங்கே ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு. அந்த பையனை கூப்பிட்டு போகிற இன்னொரு சிறுவனே. அந்த சிறுவன் புவர் பாய், படிப்பில்லை, சரிங்களா? அந்த அதாவது அந்த பணக்கார பையனை கூப்பிட்டு போகிற 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. டெய்லி அந்த ஏழை பையன் அந்த பணக்கார பையனை அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்துக்கோ இல்லை சிட்டிக்கோ பர்சலில் ஃபெரியில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வராங்க. டெய்லி இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. இந்த ஸ்கூலுக்கு போக பையனுக்கு வந்து படிக்கணும்னு ஆசை. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர பையன்ட்டு டெய்லி கேட்குறாரு, என்ன நடத்தினாங்க, எனக்கு சொல்லிக் கொடுங்களேன், நானும் கற்றுக்குறேன் அப்படின்ட்டு. இந்த ஏழை பையன் பணக்கார பையன்ட்ட கேட்கும்போது, இல்லை நான்லாம் ஏழை பையனுக்கு கற்றுற மாட்டேன் அப்படின்ட்டு பணக்கார பையன் சொல்கிறாரு. சரின்ட்டு அப்படியே 6 மாதம் ஆகுது. ஒரு நாள் ரிட்டர்ன் வராங்க. அந்த ஏழை பையனும் பணக்கார பையனும் அவங்க சிட்டிக்கு போயிட்டு இல்லை அந்த கிராமத்தில் இருக்க ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே பரிசலில் வராங்க. அவங்களுடைய ஐலண்ட் இருக்கும்போது கேப்சைஸ், போட்டு தலைக்குப்புற உயரத்துக்கு வந்து வேர்ப் வந்து கேப்சைஸ். அந்த போட் வந்து கேப்சைஸ் ஆகிடுது. இப்போ யாருக்கு நீச்சல் தெரியும்? அந்த ஃபெரி பரிசல் ஓட்டுறாரு பாருங்க, அந்த பையனுக்கு தான் நீச்சல் தெரியுது. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர பையனுக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸோ கேப்சைஸ் ஆனோன்னா 2 பேரும் வாட்டரில் விழுந்துடுறாங்க. இந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு பணக்கார பையன் அழறாரு, என்னை காப்பாற்றுன்னு. அந்த ஏழை பையன்ட்டு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு, ஹெல்ப் மீன்ட்டு. இல்லை இப்போ அந்த பையன் என்ன சொல்லாரு, நான்லாம் பணக்கார பையனுக்கெலாம் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்றாரு, சரிங்களா? சும்மா இந்த ஏழை பையன் அவருக்கு ஜோக் மாதிரி சொல்கிறார், நான்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு. ஆனால் சீரியஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு, எந்திரிச்சு நெல்லு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீ தப்பிச்சிடலாம் அப்படின்னு இந்த ஏழை பையன் பணக்கார பையனை சொல்லும்போது பணக்கார பையன் எந்திரிச்சு நிற்கிற, நீ டீப் வாட்டர் தான் இருக்குது, முழங்கால் அளவு தான் வாட்டர் இருக்குது. ஸோ எதுக்காக சொல்கிறோன்னா, ஸோ இந்த நோ பேரிட்டி, நான் இப்படி இன்ஃபீரியர் சுப்பீரியன்ற அந்த இது வேண்டியதில்லை. ஸோ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லோரும் ஒரே ஈக்குவல் மைண்ட் இருந்தால் கண்டிப்பாக நல்ல ஹார்மோனி கிடைக்கும். ஹார்மோனியா பரஸ்பரம், HARMONY ஹார்மோனி. ஸோ எத்தனை நாள் வச்சு பாருங்கள், இந்த ஏழை பையன் பணக்கார பையனை கேட்கும்போது கற்றுக் கொடுக்க மாட்டேனாரு. ஒரு 6 மாதம் கழிச்சு என்ன ஆகுது, ஸ்விம்மிங் தெரில இந்த இவருக்கு. ஸோ எல்லாருமே நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்றைக்கி டிரைவிங் தெரியணும், டைப்பிங் தெரியணும், இல்லையா? எல்லாமே தெரிஞ்சிட்டா we can scale great heights. அடுத்தது நாம் பார்க்க போகிறது இந்த கேன்றது பிரம்பு. அதை எழுதுகிறோம் பாருங்க. கேன் வந்து பிரம்பு, நவுன், NOUN நவுன், சரிங்களா? அடுத்தது he was canedனா அவரை குச்சியால் அடிச்சாங்கன்ற மாதிரி. இந்த இடத்துல கேன் வந்து நவுனாக வரும், வேர்பாக வரும். he was canedனா அடிச்சாங்கன்ற மாதிரி வரும். அடிக்கிறதுக்கே அந்த விப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ விப்பும் அந்த குச்சியால் இப்படி அடிக்கிறது விப். ஸோ இது எக்ஸ்ட்ரா, இதுவும் 4 letter வேர்ட், சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கேர், சரிங்களா? கேர் வந்து நல்ல வண்டர்ஃபுல் வேர்ட், எனக்கு பிடிச்ச வேர்ட் இல்லையா? டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப். அந்த
பணக்கார பையன் ஏழை பையன்ட்டு கேட்டார், ஏழை பையன் பணக்காரன்ட்டு கேட்ட மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய ஹெல்ப் தேவை. அதுவும் 5 வேர்ட்ஸ்லேயே முடியுது. டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைன்றது தான் என்னுடைய ஒரு சின்ன மெசேஜ். டோன்ட் வி ஆல் நீட் ஹெல்ப். இது ஒரு லெட்டர், ஒரு வேர்டு, 2, 3, 4, 5, இதுவும் 5 ஃபிங்கர்ஸ்லேயே அடக்கிக்கலாம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருடைய ஹெல்ப் கண்டிப்பாக தேவைப்படுது. சரிங்களா? இப்போ அந்த கேமரா மூலிமா பார்க்குறீங்க, மறுபடியும் இது டெலிகாஸ்ட், ஒவ்வொருத்தரும் இட்ஸ் அ டீம் ஒர்க். எகெயின் டீமுக்கு பார்த்தீங்கன்னா TEAM டீம், TEAM டீம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ நான் ஒருத்தர் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் கேமரா இல்லாமல் இல்லை அந்த டெலிகாஸ்ட் இல்லாமல் வெளியே வராது. ஸோ இட்ஸ் அ டீம் ஒர்க்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ டீமுக்குமே நான் எழுதுகிறேன் டுகெதர், டீக்கு டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். அதுவும் எழுதுகிறோம் பாருங்கள். ஸோ டுகெதருக்கு டிஏ, எவ்ரி ஒனுக்கு அந்த இஏ, அச்சீவ்ஸ்க்கு வந்து அந்த ஏ, எம்முக்கு வந்து மோர். ஸோ டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ்ஸ் மோர். ஸோ ஒரு 4 பேர் இருக்காங்க, ஒரு கம்பெனியில் ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தால் எல்லாரும் ஒரு ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு உழைக்கும் போது அந்த கம்பெனி ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும் நல்லா டெவலப் ஆகும். ஸோ இது ஒரு நல்ல மெசேஜ்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்த கேரை வச்சு ஒரு சென்டென்ஸ். We care, நாங்கள் அக்கறை கொள்கிறோம். You dare and fair. Again CARE வந்து care, DARE dare, FARE fair. இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இது என்னன்றது நீங்களே டிக்ஷனரி ரெஃபர் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சென்டென்ஸ் எழுதி வச்சு அடுத்த நிகழ்ச்சி காத்துருங்க. Till then take care. Bye.